தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்த பின்னர் தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் என்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரிடம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தொழில் நகரான கோவையை பொறுத்தவரை சிறு குறு தொழில்துறையினர் இந்த பட்ஜெட்டில் தங்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் சிறு குறு தொழில்துறையினர் வலியுறுத்தி வந்த போதும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் தங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தொழில்துறையினரிடையே இருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே தமிழக சிறு குறு தொழில்துறையினுடைய தொழில்கள் அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய போசியா அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான சுருளிவேல் நம்மிடையே இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தமிழக பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பு உங்களோட இருக்கு? எங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னா, மின்சார கட்டணத்தில் நிலை கட்டணம்னு ஒன்று 35 ரூபா இருந்து 165 ரூபா பண்ணாங்க. கிட்டத்தட்ட 360% ஏற்றுனாங்க. அது நாங்கள் 2 வருஷமாக போன அரசாங்கத்திட்ட ரொம்ப போராடினோம். அது பண்ணவே இல்லை. இப்போ எங்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது கொண்டோன்னு சொல்லி நாங்கள் சென்ற வாரம் முதலமைச்சர் பார்த்தபோது கூட கேட்ட கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அவரும் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஏதாவது குறைப்பாங்கன்னா எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அதுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். இரண்டாவதாக எங்களுக்கு மானியங்கள்லாம் 2 வருஷமாக வராமல் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு முதலீட்டு மானியங்கள் வராமல் இருக்குது. அதெல்லாம் உடனடியாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு சிறு குறு தொழில்களுக்கான பட்ஜெட்டோட ஒதுக்கீடு ஜாஸ்தி பண்ணால் தான் கொடுக்க முடியும். அதனால் ஒதுக்கீடு ஜாஸ்தி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேலும் எங்களுக்கு இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துங்களையும் தொழிற்பேட்டைகள் நிறைய அமைக்கணும். அமைக்கிறதுல குறுந்தொழில்களுக்கு சலுகை விலையில் எங்களுக்கு மனைகள் ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதுவும் நிறைய கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பல காலமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம், போராடிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோங்க. சிறு குறு தொழில்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது? எவ்வளவு நிதி ஒதுக்குனா சிறு குறு தொழில்துறையோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சென்ற ஆண்டு ஒதுக்குன நிதியை நிறைய எங்களுக்கு சேரலைங்கிறது எங்களோடது. அதோட 2 மடங்கு ஒதுக்கணும். இப்போ வேளாண் பட்ஜெட்டுக்குன்னு ஒரு தனியாக நிதி ஒதுக்குறாங்க. அது மாதிரி சிறு குறு தொழில்களுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி அதில் அதிகமாக கொடுக்க வேணும். எங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா இப்போ FAME-TN ஒன்று வச்சு பண்ணுறாங்க. அது ரொம்ப கம்மி அளவில் தான் பண்ண முடிஞ்சது. அவங்களால நிறைய பண்ணணும். நிறைய நாங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் பார்க்குறேன். இப்போ சிறு குறு தொழில்களை பொறுத்த வரைக்கும் இங்கே 30,000-35,000க்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் இருக்கு. இதில் முக்கியமான அடிப்படை கோரிக்கைகளாக என்னென்ன அம்சங்கள் இருக்கு? இதுக்கு முன்னாடி என்னென்ன அம்சங்கள் கவர்மெண்ட் சொல்லியிருக்கீங்க? இந்த கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு எங்களோட முக்கியமான அம்சங்கள் மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொன்னால் இந்த வருஷம் ஏற்றலை. மின்சார கட்டணத்தை ஏற்றல, நிலை கட்டணம் அதே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை கம்மி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இரண்டாவது ஒற்றைச்சாளர முறையில் எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அப்ளை பண்ணாலே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உடனே கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த அரசு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறதுலே நிலை கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி லைசன்சிங் முறையெல்லாம் சீக்கிரம் கொடுக்கணும். 1 மாதத்துக்குள்ளார எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணினாங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அப்போ தான் குறுந்தொழில்கள் அதிகமாக வர முடியும். குறுந்தொழில்கள் சிறு தொழிலாக வந்தால் தான் பெரிய தொழில்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சிறு குறு தொழில்களுக்கான நிலை கட்டணம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்று நடைபெறக்கூடிய பட்ஜெட்டில் தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் காத்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.